Hi children, this is KTK. Welcome to our channel. In this video, we are going to learn Tamil Nadu State Board new syllabus of class 8, chapter 1, rational numbers, எண்கள் பயிற்சி 1.2ல question number 6ல இருந்து 10 வரைக்கும். Since this is state board syllabus, my language of teaching will be in both English as well as Tamil. So get ready for the class now. Before that, if you are new to our channel, please do subscribe and hit the bell icon so that whenever I am coming with new videos, you can watch it without missing it. Question number 6. Divide minus 21 by 5 by minus 7 by minus 10 is second question. Is third question ஒரு சம சால்வ் பண்ணலாம். ஸோ டிவைடில் we know that second number should be reciprocal. second numberக்கு தலைகீழி எழுதுனா போதும், we can get the answer. ஸோ ஒரு 2-3 steps we can solve the sum. Equal symbol. ஸோ கொஸ்டினில் what they gave minus 21 by 5 divided by minus 7 by minus 10. ஓகேவா? ஸோ இந்த மைனஸ் மைனஸ் இங்கே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ minus 21 by 5 multiply symbol, reciprocal of 7 by 10 is 10 by 7. ஸோ as I told you, டைரெக்டாக கேன்சல் பண்ண தேவையில்லை. as I told you, டைரெக்டாக மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. you can try to cancel the numbers. இந்த 5 10 கேன்சல் பண்ணால் 2 times, இந்த 7 21 கேன்சல் பண்ணால் 3 times. ஸோ டினாமினேட்டரில் no number is there. ஸோ நியூமரேட்டரில் you have minus 3 and 2. what is minus 3 into 2? minus 6. ஓகே, இப்போ இந்த டிவிஷன் சம் மல்டிப்ளை சம்ஸில் இவனுடைய ஃபைனல் ஆன்சர் பாசிட்டிவாக நெகட்டிவானு நீ கொஸ்டினை பார்க்கும்போதே கண்டுபிடிக்கலாம். வெரி ஈஸி. இப்போ இந்த கொஸ்டினில் மொத்தமாக எத்தனை நெகட்டிவ் இருக்குது? 3 இருக்குது. ஓகேவா? ஸோ 3 is a odd number. ஸோ 3 is a odd number. ஓகே, ஸோ இது ஆட் நம்பரில் வந்ததுன்னா உன்னோட ஆன்சர் நெகட்டிவில் இருக்கும். ஈவனில் வந்ததுன்னா உன்னோட ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் கொஸ்டினில் இங்கே -3 ஹவு மெனி நெகட்டிவ்ஸ் ஆர் தேர்? 2 நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ 2 நெகட்டிவ்ஸ், 2 இஸ் எ ஈவன் நம்பர், தேர்ஃபோர் உன் ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கும். கிளியரா? ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் டு செக் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் ஆர் நாட். ஓகே, செகண்ட் கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 2. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை ப்ராப்பராக எழுதிக்கோ. -3 by 13 divided by -3. ஸோ -3 இன்டிஜரில் இருக்குது, அதனால் நான் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நவ் யூ ஸ்டார்ட் ரைட்டிங் ரெசிப்ரோக்கல். -3 by 13. சம்டைம்ஸ் நீ ஃபஸ்ட் நம்பர் ரெசிப்ரோக்கல் பண்ணுற போகிற, பி கேர்ஃபுல். ஸோ இந்த டிவைட் பிகம்ஸ் மல்டிப்ளை. ரெசிப்ரோக்கல் ஆஃப் -3 இஸ் -1 by 3. ஸோ இது நீ 1 by -3ன்னு எழுதலாம், ரெண்டுமே சேம் தான். ஸோ மைனஸ் மைனஸ் ஆஸ் யூஷுவல் கேன்சல் ஆகிடும். இந்த 3யும் 3யுமே கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? 13. டேரெக்டாக 13 போடலாமா? இல்லை, பிகாஸ் 13 டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இந்த மிஸ்டேக்கும் நிறைய பேர் பண்ணுவீங்க. எல்லா நம்பரும் கேன்சல் அடிச்சு 13 தான் இருக்குன்னு சொல்லிட்டு டேரெக்டாக நீ 13 போட்டுறாது. ஓகே, 13 வந்து எங்கே இருக்குது? டினாமினேட்டரில். தேர்ஃபோர் நியூமரேட்டருக்கு எதுவுமே இல்லைன்றதால நீ 1 போட்டுட்டு டினாமினேட்டரில் 13 எழுதணும். கிளியரா? ஸோ பி கேர்ஃபுல் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். தேர்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 3. -2 சேம் தான். -2 divided by -6 by 15. -6 by 15. So what you will write here? -2 into 15 by 6. So reciprocal அப்படியே எழுதிக்கோ. ஓகேவா? ஸோ நோ மேட்டர் இந்த நெகட்டிவ் நியூமரேட்டரில் இருக்கா டினாமினேட்டரில் இருக்கா, நோ மேட்டர், பிகாஸ் எனிகா இட்ஸ் கோயிங் டு கேன்சல் இயர். நீ இதை வந்து 15 இல்லை -15 by 6 போட்டாலும் கரெக்ட் தான். இப்போ கேன்சல் பண்ணலாமா? எப்படி வேணால் கேன்சல் பண்ணலாம். 3 டேபிளில் பண்ண. ஸோ இங்கே 5 3s are 15, 2 3s are, இங்கே 2 2 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஆன்சர் இஸ் +5. ஸோ ஃபஸ்ட்டே சொன்னேன் நெகட்டிவ்ஸ் வந்து ஈவனில் இருந்ததுன்னா ஆன்சர் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே எத்தனை நெகட்டிவ் இருக்குது? தேர்ட் கொஸ்டினில் 2 நெகட்டிவ் இருக்குது. 2 இஸ் அ ஈவன் நம்பர், தேர்ஃபோர் யூ ஆர் கெட்டிங் பாசிட்டிவ் ஆன்சர். ஸோ 6th ரோமனில் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் -6, செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் 1 by 13, தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் 5. 7th ரோமன் ஃபஸ்ட் கொஸ்டின், இதில் 2 கொஸ்டின் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரோமன், find a plus b divided by a minus b if a is 1 by 2, b is 2 by 3. So in the question little bit lengthy, 2 values they gave, a and b. first number a and b add பண்ணனும், அதுக்கப்புறம் subtract பண்ணனும், அப்புறம் அந்த ரெண்டு ஆன்சரும் டிவைட் பண்ணனும். கிளியரா? டோன்ட் கன்ஃபியூஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டால் இந்த சம் வில் பி வெரி ஈஸி தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு a plus b ஆட் பண்ணிடலாமா? a வேல்யூ என்ன? 1 by 2. ஸோ 1 by 2 plus 2 by 3.
ஸோ யூ கேன் யூஸ் LCM மெத்தட், அப்படி இல்லைனா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். 3 1s are 3, 2 2s are 4 by 2 3s are 6. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் கன்ஃபியூஸ் ஆகாத, இப்படி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 3யும் 1ம், 3 1s are 3 and then 2 1s are 2 and then 2 3s are 6. இந்த 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணாலே யூ கேன் கெட் தி ஆன்சர் டைரக்ட்லி. ஸோ என்ன ஆன்சர் வருங்க? 3 + 4 7, 7/6. ஸோ ஆட் பண்ணுற ஆன்சர் வி காட். நெக்ஸ்ட்டு அதே தான் அடிஷன் பதிலாக சப்ட்ராக்ஷன். 1/2 minus 2/3. okay, now same cross multiplication. 3 1s are 3 minus 2 2s are 4 by 2 3s are 6. so 3 minus 4, 3 minus 4 என்ன? நிறைய பேர் 1ன்னு போடுவேன், 1 கிடையாது. 4 minus 3 தான் 1, 3 minus 4 என்ன? -1. we are subtracting greater number from the smaller number. so a minus b உடைய வேல்யூ வந்து -1/6. so as instructed in the question we got both the values a plus b and a minus b. so இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் will get the answer. so a plus b க்கு இதை சப்ஸ்டிட் பண்ணு. a plus b what we got? 7/6 divided by a minus b -1/6. okay, now it's very simple. second number என்ன பண்ணுவோம்? as usual reciprocal பண்ணுவோமா? 7/6 into 6/-1. 6 and 6 cancel ஆகிடும். 7 divided by -1 என்ன? 7 divided by -1 is -7. so question number 7, first Roman answer is -7. so இதே மெத்தட் தான் second sum will do now. 7th question, find a plus b divided by a minus b if a is some value and b is some value. so 7th second question. so question they gave two values. one is a plus b, another one is a minus b, and then we need to divide. so ரெண்டு ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆன்சர் 7 ஆன்சரை we need to divide. so ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். a plus b கண்டுபிடி. -3/5 and 2/15. so ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாமா? so -3/5 plus 2/15. ஸோ இந்த 5 15 இருக்குது. நான் ஷார்ட்கட் மெத்தட் ஆல்ரெடி எடுத்துருக்கேன். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டினாமினேட்டர் சேம் ஆகிடும். ஸோ என்ன ஆகும்? இது ஃபஸ்ட் நம்பர் வில் பி -9/15, செகண்ட் நம்பர் வில் பி 2/15. செகண்ட் நம்பர் சேமாக தான் இருக்கும். ஸோ வாட் இஸ் -9/15 + 2/15? நியூமரேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வி நீட் டு சப்ட்ராக்ட். 9 - 2 என்ன? 7. கிரேட்டர் நம்பர் சிம்பிள் எழுதணும். இண்டிஜர்ஸில் 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை சால்வ் பண்ணும்பொழுது சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சிம்பிள் கண்டிப்பாக எழுதணும். டோன்ட் ஃபர்கெட். ஸோ இங்கே -2 9 இருக்குது. ஸோ -7 ஆகிடும் பை 15. ஸோ இந்த ரெண்டு ரேஷனல் நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் -7/15. நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ a + b முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு a minus b. ஸோ லாஸ்ட் சம் போட்ட அதே மெத்தட் தான். திஸ் டைம் அதே மாதிரி எழுதிக்கோ. -3/5 ப்ளஸுக்கு பதிலாக -2/15 போட்டுக்கோ. ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப் இப்போ அதே தானே வரும். இங்கே 3 நியூமரேட்டர் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணால் செகண்ட் ஸ்டெப்பு நமக்கு அதே தான் வரும். ஸோ எப்படி எழுதலாம்? -9/15 -2/15. ஸோ ரெண்டுத்துக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ், மிடில் சிம்பிள் மட்டும் மாறும். ஸோ -9 - 2 சேம் சிம்பிள்ஸ்லாம் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி அதே சிம்பிள் போடணும். இண்டிஜர் ரூல். ஸோ -9 - 2 இஸ் -11/15. ஸோ நமக்கு இப்போ a + b கிடச்சாச்சு, a - b கிடச்சாச்சு. நெக்ஸ்ட்டில் என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். ஸோ a + b ஆன்சர் எழுதிக்கோ. -7/15 டிவைடட் பை -11/15. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. டைரெக்டாக டிவைட் பண்ணலாமா? செகண்ட் மெத்தட். வாட் மெத்தட்? reciprocal. so you can directly write this into 15/-11. ஸோ அதே தான் வரும் உனக்கு. 15 கேன்சல் ஆகிடும். அகெயின் மைனஸ் கூட கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? 7/11. ஸோ 7th Roman செகண்ட் ஆன்சர் இஸ் 7/11. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? கொஸ்டின் நம்பர் 8. சிம்பிளிஃபை this term and show that it is a rational number between 11 and 12. ஸோ இந்த டேர்ம் ஓகே, இதை சுருக்கி அது 11 மற்றும் 12க்கு இடையில் அமைந்துள்ள ஒரு விகிதமுறை என நிரூபிக்கவும். அதாவது ஆன்சர் வந்து 11க்கும் 12க்கும் நடுவில் வரும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த க்ளூ வந்து நமக்கு நம்ம ஆன்சரை செக் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1/2 + the term we are going to solve now. ஸோ சிம்பிள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலாம். பிகாஸ்
திஸ் கொஸ்டின் இஸ் இன்வால்விங் ஆல்மோஸ்ட் ஆல் தி சிம்பிள்ஸ். ஸோ என்னென்ன சிம்பிளாக இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, டிவைட் இருக்குது, மல்டிப்ளை இருக்குது. ஸோ ஐ ஹோப் யூ நோ வாட் இஸ் மீன் பை போர்ட் மாஸ் ரூல். ஸோ இது போர்ட் மாஸ் சொல்லுவாங்க, இல்லைனா பிட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வென் எவர் questions are involving with more than two symbols, you are going to follow bracket of divide, multiply, addition, subtraction. So இந்த ஆர்டரில் தான் நீ சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும், அப்புறம் ஆஃப்னு எங்கேயாவது கொடுத்துருப்பாங்க. இப்போ 1/2 ஆஃப் 3/2 ஆஃப்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா டிவைடு, மல்டிப்ளை, அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த ஆர்டரில் தான் நம்ம சால்வ் பண்ணணும். இந்த மெத்தடுக்கு நேம் வந்து போர்ட் மாஸ் ரூல். சம்டைம்ஸ் இதை பிட் மாஸ் BIDMASனு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வில் கோ வித் ஒன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்களா? ஸோ இந்த ப்ராக்கெட்டை மட்டும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாமா? நான் டேரெக்டாக ஆன்சர் போட்டுறேன். இப்போ 1/2 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட் சால்விங் நான் ரைட் சைடில் இங்கே பண்ணுறேன் பாருங்கள். 3/2 மைனஸ் 2/5. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 5 3s are 15 மைனஸ் இங்கே 2 2s are 4 by 2 5s are 10. ஸோ ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ஹவு டு டூ கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இது தான். ஓகேவா? மாற்றி பண்ணுறது ஃபஸ்ட்டு செகண்ட் டினாமினேட்டர் பை ஃபஸ்ட் நியூமரேட்டர் இப்படி தான் பண்ணணும். செகண்ட் இது பண்ணணும், அடுத்து டினாமினேட்டர்ஸை பண்ணிடணும். ஸோ 15 மைனஸ் 4/10. ஸோ என்ன வரும்? 11/10. ஸோ இந்த 11/10 தான் இந்த ப்ராக்கெட் டேர்மை சால்வ் பண்ணால் வர ஆன்சர். ஸோ 1/2 ப்ளஸ் 11/10 போட போகிறேன். டேரெக்டாக நான் எழுதிடுறேன். 1/2 ப்ளஸ் 11/10 டிவைடட் பை 3/10 இன்ட்டு 3. இப்போ பாரு, அடிஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த ஆர்டரில் வந்துருச்சு. ஸோ இப்போ எதை சால்வ் பண்ணணும்னு கன்ஃபியூஷனாக இருக்கா? இதை ஃபஸ்ட்டு பண்ணணுமா, இல்லை இதை ஃபஸ்ட்டு பண்ணணுமா? வெரி ஈஸி. நமக்கு தெரியும் இப்போ என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும். இந்த ஆர்டர் இருந்தால் டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ இந்த டிவிஷனை மட்டும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணு. கிளியரா? இந்த டிவிஷனை மட்டும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணு. ஸோ இந்த 1/2 ப்ளஸ், ஸோ டிவிஷன் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணும்? இந்த செகண்ட் நம்பர் ரெசிப்ரோக்கல் ஆகுமா? ஸோ 11/10 இன்ட்டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் 3/10 இஸ் 10/3. கன்ஃபியூஸ் ஆகாமல் பண்ணு. நம்ம சால்வ் பண்ணுறது இந்த டேர்ம் மட்டும், அண்டர்லைன் பண்ண டேர்ம் மட்டும். ஏன்னா டிவிஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஸோ டிவிஷன் யூஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணும்போது இந்த டிவைட் பிகம்ஸ் ரெசிப்ரோக்கல் செகண்ட் நம்பர். ஸோ இந்த 3/10 பிகம்ஸ் 10/3. இப்போ வெரி ஈஸி. இங்கே 10 10 கேன்சல் ஆகிடுதா? இப்போ பாரு, இது ஒரே டேர்ம் ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ டிவைடுக்கு அப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 கூட நீ கேன்சல் பண்ணிடலாம் இங்கேயே. ஸோ ரிமைனிங் ஒன்று என்ன இருக்குது? 1/2 ப்ளஸ் 11 மட்டும்தான் இருக்குது. 1/2 ப்ளஸ் 11. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் வாட்? 11 and half. 11 கூட ஒரு ஆஃப் ஆட் பண்ணுறோம். ஸோ இது என்ன வரும்? அது 11 and half. ஸோ ஆப்வியஸ்லி ஆன்சர் நமக்கு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் ஃபர்தர் வாட் தே மென்ஷனிங் இந்த கொஸ்டின், ஷோ தட் இட் இஸ் அ ரேஷனல் நம்பர் லைஸ் பிட்வீன் 11 and 12. தேர்ஃபோர் இப்போ இது 11 1/2. ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்குது? இங்கே 11 இருக்குன்னு வச்சுக்கோ நம்பர் லைனில். இங்கே என்ன இருக்குது? 12 இருக்குன்னு வச்சுக்கோ. 11 and half எங்கே இருக்கும்? 11 and half will be in the middle. இதுதான் 11 and half. ஓகே, தேர்ஃபோர் எஸ், it is lies between 11 and 12. அவ்வளோதான் ஆன்சர். நீங்கள் தமிழ் எழுதும்போது எனவே இந்த எண் 11 மற்றும் 12க்கு இடையில் அமைந்துள்ளது அப்படின்னு முடிச்சிடலாம். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 9, சிம்பிளிஃபை, சுருக்குக. ஸோ கொஸ்டின் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நீ சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீ கிளாஸ் ஒர்க்கில் எழுதும்போது கொஸ்டினை மறுபடியும் எழுதுவில்ல, நான் இங்கே டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ இது மல்டிப்ளை. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ப்ராடக்ட் ப்ராக்கெட். ஸோ ஐ கேன் கேன்சல், இப்படியே கேன்சல் பண்ணிடுறேன். 11 33 கேன்சல் பண்ணால் 3. இது 1 டைம் 11 டேபிள் டேரெக்டாக கேன்சல் பண்ணுறேன். இப்போ 6 8 என்ன டேபிள்? 2 டேபிளில் பண்ணலாமா? ஸோ இது 4 2s are, இது 3 2s are. இங்கேயும் 3 கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ த என்டையர் ஃபஸ்ட் ப்ராக்கெட் டேர்ம் வில் பி என்ன இருக்கும்? -1/4. நல்லா பார்த்துக்கோ, நியூமரேட்டரில் எந்த நம்பரும் இல்லை. ஸோ 1 இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்கிறதால -1. டினாமினேட்டரில் யூ ஹேவ் ஒன்லி 4. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ணும்போது ஐ காட் -1/4. முடிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த செகண்ட் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே வச்சுக்கோ, ஏன்னா அடிஷன்ஸ் டேர்ம்னு கொடுத்துருக்காங்க.
இந்த இன்சைட் த ப்ராக்கெட் இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குல்ல, இதை மட்டும் சால்வ் பண்ணேன். ஸோ இதை மட்டும் நான் தனியாக இங்கே பண்ணிட்டோமா, இல்லை இங்கே கூட பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ 3/5 இன்ட்டு 20/9. ஸோ ரிமெம்பர் இந்த டிவைட் சிம்பிளை பார்த்தாலே செகண்ட் நம்பர் தலைகீழ போட்டுரு, ரெசிப்ரோக்கல். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணிக்கலாம். மைனஸ் இங்கே தேர்ட் டைமும் ப்ராடக்ட் தான், டேரெக்டாக கேன்சல் பண்ணு. இந்த 7 கேன்சல் ஆகிடும். ஸோ -4/5 வரும். ஸோ ஆல்ரெடி வெளியே ஒரு மைனஸ் இருக்குல்ல, ஸோ இதை நான் என்ன பண்ணலாம், +4/5 மாற்றிக்கலாம். ஸோ ஐ ரிப்பீட் அகெயின், 7 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இது -4 ஆகிடும். ஆல்ரெடி வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ -4/5. இப்போ இந்த மிடில் டேர்ம் ரெசிப்ரோக்கல் பண்ணல, இதை கேன்சல் பண்ண பாரு. இந்த 3யும் 9 கேன்சல் பண்ணால் இங்கே 3 வரும். இந்த 5ம் 20 கேன்சல் பண்ணால் how many times 4 வரும். ஸோ இந்த ப்ராடக்டை சால்வ் பண்ணும்போது we are getting only 4/3. ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ. -1/4 ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் அப்படியே இருக்கட்டும். இங்கே ப்ராக்கெட்டில் இப்போ என்ன இருக்குது, 1/3 ப்ளஸ் 4/3. கிளியரா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேர்ம் வந்து 4/5 இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அகைன் -1/4 ப்ளஸ் இதை சால்வ் பண்ண, டினாமினேட்டர் சேமாக இருக்குல்ல, ஸோ டேரெக்டாக சால்வ் பண்ணலாம். எப்படி அதெல்லாம் 5/3 ப்ளஸ் 4/5. ஸோ இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்குது. நீ இதை எப்படி ஒன்றா பண்ணலாம், ஃபஸ்ட்டு 2 ரேஷனல் நம்பர்ஸை சால்வ் பண்ணிவிட்டு தேர்ட் பண்ணலாம், இல்லை செகண்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் பண்ணலாம், எப்படி ஒன்றா பண்ணலாம். இட் இஸ் யுவர் சாய்ஸ். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டே பண்ணிடுறேன். ஸோ இங்கே எழுதுகிறேன், நல்லா பார்த்துக்கோ. கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ண போகிறேன். கிராஸ் மல்டிப்ளை யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். 3 × -1, 4 × 5, 3 × 4. ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது மேக் ஷுர் உன்னுடைய சிம்பிள்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ 3 × -1 பண்ண என்ன இருக்கும், -3 வரும். 4 × 5, 4 × 5 பண்ண என்ன வரும், 4 5s are 20, 4 3s are 12. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸை சால்வ் பண்ணால் வர டேர்ம். ஸோ லாஸ்ட் டேர்மை கீப் இட் ஆஸ் சேம் 4/5. ஸோ இதை மட்டும் சால்வ் பண்ணிக்கோ. 20 - 3 என்ன, 17/12 ப்ளஸ் 4/5. ஸோ இவ்வளோ பெரிய லென்த்தி சம் இப்போ நமக்கு 2 டேர்ம் ஆகிடுச்சு. நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மிஸ்டேக் இல்லாமல் சால்வ் பண்ணிகிட்டே வந்தோன்னா திஸ் வில் பி ஈஸி. ஸோ தட் யூ மஸ்ட் பி தரோ வித் ஆல் 4 ஆப்ரேஷன்ஸ் ஆன் ரேஷனல் நம்பர்ஸ். 2 விகிதமுறு எண்களுக்குள்ள எல்லா 4 ஆப்ரேஷனுமே உன்னால் ப்ராப்பராக தப்பு இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய சம்மெல்லாம் நீ அசால்ட்டாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ 517 அகைன் நான் கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ண போகிறேன். 517 சார் என்ன, வாட் இஸ் 517 சார், 85 ப்ளஸ் 12 4s are 48 divided by 12 5s are 60. ஸோ இது ஆட் பண்ணி என்ன வருது, ஃபைனல் ஆன்சர் 133/60. ஸோ இதுதான் ஆன்சர். இது நீ மிக்சரில் எழுதணும் அப்படின்னாலும் மிக்சரில் ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம். அப்படி இல்லைனா யூ கேன் லீவ் இட் வித் 133/60. உனக்கு பக்கவாக நீ ஆன்சர் எழுதணும் அப்படின்னா மிக்சரில் எழுதிக்கோ. 133ல் 260 இருக்கும். ஏன்னா 60 60 + 60 120 வருமா. ஸோ ரிமைனிங் என்ன நம்பர் இருக்கும், 213/60. நீ ஆன்சரை இப்படியும் பக்காமல் முடிக்கலாம். கிளியரா? ஸோ 9th கொஸ்டினில் 2 சம் இருக்குது. ஃபஸ்ட் சம்முக்கான ஆன்சர் 213/60. செகண்ட் சம் போயிடலாம். 9th செகண்ட் கொஸ்டின் சேம் மெத்தட் தான். இங்கேயும் 3 டிஃப்ரெண்ட் ப்ராக்கெட்ஸில் 3 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோ. ப்ராக்கெட்டாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறது இது, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது. ஓகேவா? ஸோ டேரெக்டாக சால்வ் பண்ணு. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் டிவைடா. ஸோ டிவைட்னா என்ன சொன்னேன், செகண்ட் நம்பரை அப்படியே பரட்டி போட்டுரு. ஸோ -7/8. ஓகே. ஸோ இங்கே கேன்சல் பண்ணலாம். ஸோ 4 8 2 டைம்ஸு, வேறு எதாவது பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஓகேவா? மைனஸ் இப்போ நான் இங்கே பாரு கொஸ்டின்லேயே பண்ணுறேன் பாரு, வெரி ஈஸி. 3 and 3 கேன்சல், 4 and 4 கேன்சல். ஸோ எல்லாமே போயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்குது, 1 மட்டும்தான் இருக்குது. அவுட் சைடில் யூ ஹேவ் மைனஸ், அதை மறந்துடாத. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் இங்கே 4 4 கேன்சல் ஆகிடும். -1/3 இருக்குது. ஓகேவா? -1/3 இருக்குது. அது நெகட்டிவ்ன்றதால நான் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீ டேரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு டேர்மில் இதை டிவைடில் சால்வ் பண்ணும்போது நமக்கு நியூமரேட்டரில் என்ன இருக்குது, -7 இருக்குது, டிவைடட் பை 6. இங்கே -1 இருக்குது. இதை நீ எப்படி எழுதுறேன்னா -1/1 எழுதிக்கோ. எப்போவுமே நீ ஃப்ராக்ஷன்ஸை சால்வ் பண்ணும்போது நடுவுலையோ இல்லை லாஸ்ட்லேயோ ஒரு ஹோல் நம்பர் இருந்தது அப்படின்னா அது கீழே நீ டினாமினேட்டர் போட்டுக்கோ. பிகாஸ் நமக்கு தெரியும் இப்போ 2 அப்படின்றது என்ன, 2/1. ஏன் இப்படி எழுத சொல்கிறேன் அப்படின்னா நீ எல்சிஎம் பண்ணும்போதோ இல்லை வேறு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போதோ இப்படி எழுதி வச்சுட்டேன்னா உனக்கு தப்பு இல்லாமல் ஈஸியாக பண்ணுவேன்,
நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் மைனஸ் 1/3. ஸோ மைனஸ் 1/3. இப்போ டினாமினேட்டர்ஸ் பாரு 6 1 3யா. ஸோ எல்லாமே எல்சிஎம் என்ன வரும்? இப்போது உனக்கு இந்த 6ன்றது 1 டேபிள்லேயே வரும் 3 டேபிள்லேயே வருமா? ஸோ எல்லா டினாமினேட்டர்ஸுமே என்னால் 6ஆக மாற்ற முடியும். நான் எப்படி மாற்ற போகிறேன் பாரு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மை அப்படியே வச்சுக்கோ, இது 6 தான். இப்போ செகண்ட் டேர்மை நான் 6ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா கீழே மேலேயும்? ஸோ ஆட்டோமேட்டிக்காக டினாமினேட்டர் 6 ஆகிடும். தேர்ட் டேர்மில் நான் கீழே மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? ஏன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்? நீ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் உனக்கு 6 இருக்கும். ஓகேவா? அதனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன ஆக போகுது பாரு. ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே வச்சுக்கோ, மைனஸ் 7/6 ப்ரைமரி டேர்ம். நெக்ஸ்ட்டு இப்போ இது என்ன ஆகும்? மேலே 1 × 6 6, கீழே 1 × 6 6. ஸோ மைனஸ் 6/6 ஆகிடும். இப்போ தேர்ட் டேர்ம் என்ன ஆகும்? மைனஸ் 1 × 2 -2. ஸோ அகைன் இதுவும் மைனஸில் தான் வரும். ஸோ மைனஸ் 2/6 ஆகிடும். ஸோ இந்த 6ம் 2ம் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணதால் இந்த அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ், அன்லைக் ரேஷனல்ஸ், தே ஆர் ஆட்டோமேட்டிக்லி பிகம் லைக். எல்லா டினாமினேட்டரும் சேம் ஆகிடுச்சு. இதெல்லாம் டினாமினேட்டரும் சேமாக வர வைக்கிறதுக்காக தான் இந்த 2 ஆப்ரேஷன் நான் பண்ணேன். தட் இஸ் மல்டிப்ளைங் பை 6 மல்டிப்ளை பை 2. பட் மேக் ஷுர் நீ கீழே பண்ணால் மேலேயும் பண்ணணும். கிளியரா? ஸோ இப்போ டினாமினேட்டர் மொத்தம் சேம் ஆகிடுச்சு இல்லை? அப்படியே ஒரே 6ஆக போட்டுக்கோ. இப்போ மேலே மொத்தம் சால்வ் பண்ணு. -7 -6 -2 எல்லாமே சேம் சிம்பிளாக. இண்டிஜஸில் என்ன பண்ணணும்? எல்லாமே சேம் சிம்பிளாக இருந்தால் ஆட் பண்ணி அதே சிம்பிள் போடணும். ஸோ -7 -6 -2 மொத்தம் ஆட் பண்ணி என்ன வரும்? யூ ஆர் கெட்டிங் 15. ஸோ ஆல் நெகட்டிவ்ஸ்ன்றதால ஆன்சர் உன்னுடைய நெகட்டிவ்ஸ் வரும். பட் -15/6 என்ன டேபிளை கேன்சல் பண்ணலாம்? 3 டேபிளை கேன்சல் பண்ணலாம்ல. ஸோ இது 5 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் -5/2. கிளியரா? ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணு. இந்த மாதிரி சம்ஸ் நீ ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் நீ போட்டு பார்த்துட்டனாலே மிஸ்டேக் இல்லாமல் உனக்கு ஆன்சர் வந்துடும். கிளியர்? Question number 10. A student had multiplied a number by 4/3 instead of dividing it by 4/3 and got 70 more than the correct answer. Find the number. ஒரு மாணவர் ஒரு எண்ணை 4/3 வகுப்பதற்கு பதிலாக 4/3 பெருக்கி சரியான விடையை காட்டிலும் 70 கூடுதலாக பெற்றார். ஸோ இதே மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம்பிளையும் இருக்கும். எக்ஸாம்பிள் 20 நினைக்கிறேன். அங்கே வந்து சப்ட்ராக்ஷன் கொடுத்துருப்பாங்க, பட் இங்கே வந்து கூடுதல் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கம்பேர் பண்ணாலே அதை இங்கே சால்வ் பண்ணலாம். ஸோ ஒரு மாணவர் ஒரு எண்ணை 4/3 வகுப்பதற்கு பதிலாக பெருக்கி விட்டார். ஓகேவா? ஸோ தமிழ் எழுதும்போது அந்த எண்ணை எக்ஸ் என்க அப்படின்னு போட்டுக்கோங்க. இங்கிலீஷில் எழுதும்போது லெட் த நம்பர் பி எக்ஸ். ஓகேவா? லெட் த நம்பர் பி எக்ஸ்னு அசைன் பண்ணிக்கோ. ஸோ என்ன பண்ணிட்டான் அவன்? மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக டிவைட் பண்ணிட்டான். அதனால் அவனுக்கு 70 மோர் தென் கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சரை விட 70 அதிகமாக வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அவன் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும்? எக்ஸ் × 4/3 மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். பட் அவன் என்ன பண்ணிட்டான்? டிவைட் பண்ணிட்டான். தட் இஸ் எக்ஸ் டிவைடட் பை 4/3. ஸோ என்ன ஆச்சு? இதனால் அவனுக்கு 70 எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. ஸோ கரெக்டாக எழுதிக்கோ. உனக்கு மல்டிப்ளிகேஷன் விட டிவைட் பண்ணும்போது தான் 70 எக்ஸ்ட்ரா அதிகமாக வருது. கிளியரா? ஸோ இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் × 4 இஸ் நத்திங் பட் வாட்? 4x/3 which is equal to, இப்போ இது எக்ஸ் டிவைடட் பை 4/3யா? அப்போ இது என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ இது 3/4 ஆகும். தட் இஸ் x × 3/4 ஆகுமா? x × 3/4. ஸோ அது எப்படி எழுதலாம்? 3x/4ன்னு எழுதலாம் ப்ளஸ் 70. ஸோ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்துக்கோ. x × அந்த 4/3 எப்படி எழுதலாம்? 3/4ன்னு எழுதலாம். ஸோ தட் வுட் பிகம் 3x/4. அதை தான் நான் இங்கே அப்படி எழுதியிருக்கேன். கிளியர்? ஸோ இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா மட்டும் ஒரே சைடில் அரேஞ்ச் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோ. 4x/3 minus 3x/4 is equal to 70. To find the x value, arrange x terms on one side. So I am bringing this 3x/4 to left side so that the positive value becomes negative here. Okay, அதனால தான் மைனஸ் வந்தது. மைனஸ் ஏன் வந்து யோசிக்காது. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 4 4s are 16x minus 3 3s are 9x. எக்ஸ் இருக்குது கூட, அதையும் ஜாயின் பண்ணிக்கோ. வெறும் நம்பர் மட்டும் போடாது. டினாமினேட்டரில் 3 4s are 12 is equal to 70. ஸோ 16x minus 9x என்ன? 7x வருமா? ஸோ 7x/12 is equal to 70. ஸோ இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பேன்? எக்ஸ் வேல்யூ is equal to 70 அப்படியே இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற 7/12 ரைட் சைடில் போனால் என்ன ஆகும்? 12/7 ஆகும். ரெசிப்ரோக்கல். இந்த ஒரு டேர்ம் எக்ஸ் கூட ப்ராடக்ட்டில் இருக்கும்போது அந்த ஃப்ராக்ஷன் ரைட் சைடில் அப்படியே மூவ் ஆச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ அதாவது கீழே இருக்கிற நம்பர் மேலே போய்டும், மேலே இருக்கிற நம்பர் கீழே வந்துடும். இப்போ 70 கேன்சல் பண்ணால் 10 டைம்ஸாக. ஸோ 10 12s are 120. ஸோ 120 is the
correct answer for last question in this exercise. Okay, I hope you understand, children.